இன்னைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. வெளியில உலகத்தின் கண்களுக்கு ரொம்ப பிரபலமா இருப்பாங்க. உலகத்தின் கண்களுக்கு அவங்க ரொம்ப பிரசித்த பெற்றவர்களா இருப்பாங்க, பிரகாசிக்கிறவர்களா இருப்பாங்க, அவர்கள் ரொம்ப வெற்றி உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ வீட்டிற்குள்ளேயோ மனதிற்குள்ளேயோ வெந்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில பெரிய போராட்டங்களோடு இருப்பாங்க, பெரிய காயங்களோடு இருப்பாங்க. ஆற்ற முடியாத வியாதிகளால், ஆற்ற முடியாத வேதனைகளால், ஆற்ற முடியாத துன்பங்களால், கண்ணீரால் அவருடைய தனிப்பட்ட அறைகள் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் நாகமான். நாகமான் என்னும் சிரியாவினுடைய படை தளபதியினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம். கர்த்தரவன் மூலமாய் பெரிய ஜெயங்களை, வெற்றிகளை, யுத்த வெற்றிகளை கொடுத்திருந்தாலும் அவன் சரீரத்திலேயோ குஷ்டரோகி உள்ளவனாக அவன் மிகுந்த வேதனைப்பட்டவனாக இருந்தான். வெளியரங்க வாழ்க்கையிலே வெற்றி, பிரபலம், அவனுக்கு வேண்டிய எல்லா மகிமை இருந்தது. உள்ளரங்கமான வாழ்க்கையிலேயோ வேதனை இருந்தது. இன்னைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நிச்சயமாய் நான் நினைக்கிறேன், அவனுக்கு இருந்த அந்தஸ்து, அவனுக்கு இருந்த உயர்வை வைத்து இருக்கிறதிலேயே மிக சிறந்த மருத்துவத்தை, சிறந்த வழியை அவன் நிச்சயமாய் தெரிந்தெடுப்பான். ஆனால் எந்த மருந்து, எந்த வைத்தியம், எந்த வைத்தியனை போய் பார்த்தாலும் வழி கிடைக்கவே இல்லை. தப்பிக்க வழியே இல்லை. இக்கட்டில் மாட்டிக்கிட்டான். இந்த பிரச்சனையிலிருந்து யாருமே அவனை தப்பிக்க முடியாது. மனிதனுடைய எண்ணங்கள், ஆலோசனைகள், யோசனைகள் எல்லாம் கைவிட்டு விட்டது. ஆனால் அந்த வேளையில் கர்த்தர் வீட்டில் ஒரு சின்ன ஒரு அடிமை பெண்ணை வைத்திருந்தார். அந்த பிள்ளை சொல்லுகிறார், இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்துல போய் நீங்க காண்பித்தால் அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், இந்த குஷ்டரோகம் நீங்கி விடும். வேலைக்காரன் மூலமாக ஒரு சிறிய வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு, போய் யோர்தான் நதியில் 7 முறை முழுகு போ. அவனுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அது நான் பெரிய காரியம் செஞ்சிருக்கேன், எவ்வளவு ஆயத்தமா வந்தேன், மாற்று வஸ்திரங்களை கொண்டு வந்தேன், பொன்னையும் வெள்ளியும் காணிக்கையா கொண்டு வந்தேன், எவ்வளவு தூரம் நான் பயணம் பண்ணி வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது பெரியதா செய்ய சொல்லுங்க. ஆனா கர்த்தர் பெரிய வழியில் அல்ல, ஒரு சின்ன பாதையில கர்த்தர் என்ன செய்தார்னா தப்பித்து செல்ல வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்தார். நாகமானுடைய சரீரத்தினுடைய சருமம் ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறத்தக்கதாக தேவன் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை, மிகப்பெரிய அற்புதத்தை, மிகப்பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் அவனுக்கு தயவாய் தந்தார். அல்லேலூயா.